ஸோ கொஞ்சம் correct. நோ இஷ்யூஸ் மேடம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மேடம். ஓகே ஓகேப்பா. உங்களோட ஷீட் வந்து நான் ரிவ்யூ பண்ணேன்ப்பா, ஆன்சர் ஷீட்டு. இது சரிங்க மேடம். நல்லா இருக்கு. பெருசா எனக்கு எந்த ஓகே. மிஸ்டேக்கும் இல்லை. நான் சின்ன சின்ன ஏதாவது சேஞ்சஸ் சொல்றேன். நீங்க அது உங்களோட ஆன்சர் ஷீட்ல நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரிங்க மேடம். சரிப்பா. இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் பத்தின கொஸ்டின் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எஸ் கொஞ்சம் மேடம். பிக்சரைஸ் பண்ணி சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. இது பார்க்க நல்லா இருக்கு. சரிங்களா? ஓகே மேடம். ஏதாவது ஒரு இந்த மேல வந்து நீங்க அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் இந்தியா, இந்தியாஸ் எக்கனாமி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கீங்களா? அங்க இன்ட்ரடக்ஷன் மாதிரி இன்னும் ஒரு லைன், அந்த இன்னொரு 2 லைன், அதாவது 2.5 லைன் அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணுங்க இன்ட்ரடக்ஷன். சரிங்களா? சரிங்க மேடம். சரிப்பா. அடுத்தது கீழே பாசிட்டிவ் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு கொடுத்துருக்கீங்களா? அந்த பாசிட்டிவ், நெகட்டிவ் அந்த மாதிரி வேர்ட்ஸுக்கு பதிலா ஸ்ட்ரென்த்து, சிக்னிஃபிகன்ஸ் அந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து ஆல்டர்னேட்டா யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? அந்த மாதிரி டைரக்ட் வேர்ட்ஸ் ஓகே மேடம். அப்படி வேண்டாம். சரிங்க மேடம். சரிப்பா. அப்புறம் கீழே அந்த கண்டென்ட்லாம் படிச்சு பார்த்தேன். அது எல்லாமே ஓகே தான்ப்பா. சரிங்களா? ஓகேங்க நீங்க மேடம். வந்து நிறைய அந்த டேட்டா பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கீங்க. 40.45% ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கு. 1.4 பில்லியன் எஸ் மேடம். பீப்புள் இதுல வந்து இது பண்றாங்க ஃபுட் செக்யூரிட்டிக்காக. இந்த மாதிரியான நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் சூப்பர். இதெல்லாம் ரொம்பவே உங்களுக்கு மார்க் பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? சரிங்க மேடம். சரிப்பா. அடுத்து சேலஞ்சஸ் பத்தி கொடுத்துருக்கீங்க. சேலஞ்சஸ்ல ஆமாங்க. இப்ப நம்ம சில வார்த்தைகள்லாம் படிப்போம்ல, இந்த எக்கனாமி சைட்ல, இந்த ஜிடிபி அந்த மாதிரி எல்லாம். ஸோ அந்த மாதிரி எஸ் மேடம். நல்லா என்ன சொல்றது, நிறைய நம்ம அடிக்கடி படிக்கிற அந்த வார்த்தைகளை எப்படி இதுல இன்க்ளூட் பண்ணலாம்? ஏன்னா அது பார்த்தோன்னே கொஞ்சம் அப்படியே ஹைலைட்டடா இருக்கும் அந்த வார்த்தைலாம். இப்போ வந்து அக்ரிகல்ச்சர்ல இருந்து லோ ஜிடிபி தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது, அந்த மாதிரியான விஷயம். இது பிரைமரி எஸ் செக்டார், மேடம். அந்த மாதிரி எக்கனாமி சம்பந்தமா ஏதாவது நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் படிப்போம். அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அங்கங்க இன்க்ளூட் பண்ணுங்க. சரிங்களா? சரிங்க மேடம். இந்த சேலஞ்சஸ்ல கூடவும் நீங்க இது ஜிடிபிக்கு ரொம்பவே கம்மியா கான்ட்ரிபியூட் பண்ணுது அந்த மாதிரி வந்து சொல்லலாம். பார்த்தோன்னே இது நம்மளுக்கு ஃபெமிலியரான வேர்டா இருக்கும். அப்புறம் அதை பத்தி நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கப்ப நம்மளுக்கு ஒரு மாதிரி கேட்சியா உடனே மார்க் கொடுக்குற மாதிரி இருக்கும், பூஸ்ட் பண்ணி தர மாதிரி இருக்கும். சரிங்களா? சரிங்க மேடம். சரிப்பா. இதெல்லாமே நான் படிச்சு பார்த்தேன். இதெல்லாமே வந்து நல்லா இருக்கு. ஓகே மேடம். அதுக்கப்புறம் நம்ம கீழே போயிடுவோம். கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. எஸ் மேடம். இது வந்து பிரதான் மந்திரி அந்த கிருஷி சஞ்சய் யோஜனா பத்தி தானே கொடுத்துருக்கீங்க? மேம் ஆக்சுவலா இது பேசிக் 3 இது மட்டும் மேம். ஆக்சுவலா என்னன்னா ஃபார்மர்ஸ்க்கு மேக்ஸிமம் என்ன தேவை அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை மேம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்ல கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபார்மருக்கு கிராப் லாஸ் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து திரும்ப அவங்க, அதாவது ஒரு ஃபார்மர் சைட்ல இருந்து யோசிச்சோம்னா, அப்போ ஒரு டைம் லாஸ் ஆச்சுன்னா அடுத்த அமௌண்ட் வேணும் அப்படின்னா அப்போ அடுத்து இன்சூரன்ஸ். ஸோ அப்போ அது ஃபர்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடுத்து இன்சூரன்ஸ், அடுத்து வந்து வாட்டர் தான் அவங்களோட மேஜர் கிரைசிஸ் மேம். ஸோ வாட்டரை கன்சர்வ் பண்றதுக்காண்டி கிருஷி சிஞ்சாய் யோஜனா போட்டிருக்கேன் மேம். ம் ஆக்சுவலா இது ம் 3 தான் மெயின். நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குங்க மேம். ஆனா எனக்கு மெயினா தோணுது இது 3ங்கிறதுனால அதை ட்ரையாங்கிள் பண்ணி காட்டியிருந்தேங்க மேம். சூப்பர்ப்பா சூப்பர். நானும் இதே தான் சொல்ல வரேன். கிருஷி சஞ்சய் யோஜனா மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அப்ப மேல ஆமா மேம். சேலஞ்சஸ்ல என்விரான்மெண்டல் அண்ட் வாட்டர் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணியிருக்கலாம், நான் சொல்லலாம்னு வரேன். சரிங்களா? ஓகே ஓகே மேடம். ஓகே ஏன்னா ஓகே மேடம். நிறைய சேலஞ்சஸ் சொல்லியிருக்கீங்க. பர்டிகுலரா அந்த ம். வாட்டர் பத்தினது அது மேல சொல்லாத மாதிரி இருக்கு. அதனால சரி, ஆ, இது ஆமா எழுதணும்ல, மேம். இது ரிலேட்டடா மேல கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் நான். ஓகே மேடம். ஓகே ஓகே. மேடம். ஓகே மேடம். ஓகே. அப்புறம் இன்னுமே கொஞ்சம் என்ன சொல்றது, நம்ம அடிக்கடி படிப்போம்ல, கரண்ட் அஃபேர்ல ரீசெண்டாலாம் படிச்சிருப்போம்ல ஏதாவது இனிஷியேட்டிவ்ஸ் மாதிரி. அப்புறம் எஸ் ஏற்கனவே அது மேடம். பழைய இனிஷியேட்டிவா தான் இருக்கும். ஆனா அது சம்பந்தமான நியூஸ் ஏதாவது ரீசெண்டா வந்திருக்கும். அந்த ரீசெண்டா இ வந்து நாம் ஆமா மேம். ப்ராடக்ட் சேல் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ரீசெண்டா வந்தது கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் பார்த்ததும் ஆமா இப்பதானே வந்துச்சு இப்ப படிச்சோமே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் டக்குன்ட்டு அது கிளிக் ஆகும் அந்த இடத்துல. சரிங்களா? சரிங்க மேடம். ஓகே. ம். ஓகேப்பா ஓகே. மத்தபடிக்கு எல்லாமே ஓகேவா இருக்குப்பா. நல்லா இருக்கு. சரிங்க மேடம். மேல பிக்சரைஸ் ஓகே மேடம். பண்ணியிருக்கீங்க. கீழ வந்து அந்த பாசிட்டிவ் சைட்ஸ் வந்து குடுத்திருக்கீங்க. நாம அதுக்கு பதிலா ஸ்ட்ரென்த், சிக்னிஃபிகன்ஸ்னு ஒரு வார்த்தைய மாத்திக்கலாம். சேலஞ்சஸும் சரிங்க. குடுத்திருக்கீங்க. இதுவும் நல்லா இருக்கு. எஸ் மேடம். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த இனிஷியேட்டிவ்ஸ், கவர்ன்மென்ட் இனிஷியேட்டிவ்ஸ் குடுத்திருக்கீங்க. ஸோ கிருஷி சஞ்சாய் எஸ் மென்ஷன் மேடம். பண்ணனால நம்ம மேல அந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா வாட்டர் ஸ்ட்ரெஸ் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குன்ட்டு. அப்புறம் லோ ஜிடிபி சரி. அந்த மாரி நல்லா தெரிஞ்ச எக்கனாமி சைடு இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு சேலஞ்சஸ்லாம் குடுத்துருங்க. மத்தபடிக்கு எல்லாமே சரி. நல்லா இருக்குப்பா. ஓகே மேடம். ஓகேப்பா ஓகே. தேங்க்ஸ்ப்பா. ஃபர்ஸ்ட்டா தேங்க்யூ முடிச்சிருக்கீங்க மேம். இன்னைக்கு. டெய்லி அதே மாரி அனுப்புங்க. சரிங்களா? சரிங்க மேடம். சரிப்பா சரி. தேங்க்ஸ்ப்பா. தேங்க்யூ.